அக்கா, இங்கே தானே இன்டர்வியூ நடக்குது? ஆமாம் ஆமாம், இங்கே தான் நடக்குது. இன்டர்வியூ எங்கே நடக்குனே தெரில. இதெல்லாம் எங்கே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி வேலைக்கு போக போகுது? என்ன படிச்சிருக்கோம்? சரி கேட்போம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேங்க்கா. நம்மளை விட கம்மியாக தான் படிச்சிருக்கா. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஏ முடிச்சு, எம்ஏ முடிச்சு, பிஎட் முடிச்சு, இப்போது செகண்ட் டிகிரிக்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? அப்படித்தான். எங்கே உனக்கு வேலை கிடைக்க போகுது? எனக்கு தான் கண்டிப்பாக வேலை. ஆளும் மண்டையும் முழிக்கிற மொழியை பாரு. ஆமாம், நீ வேலை கிடைக்கும்னு நம்பி தான் வந்தியா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேங்க்கா. ஓ, ட்ரை பண்ணி பார்க்க வந்தீங்களா? எப்படியும் வேலை எனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த வழியாக போக வேண்டியதுதான். எஸ்டர் உள்ளாங்க. அக்கா என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன். போங்க. இன்டர்வியூ அட்டன் மட்டும்தான் பண்ண முடியும். வேலைலாம் கண்டிப்பாக கிடைக்காது. வந்துட்டா ஃபைலை தூக்கிட்டு. முடிஞ்சிச்சுக்கா, நல்லா பண்ணியிருக்கேன். என்ன நல்லா பண்ணாலும் வேலை எனக்கு தான். அக்கா, வேலை எனக்கு தான். உங்களை தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாங்களா? போயிட்டு வரேன். அக்கா, நான் செலெக்ஷன் ஆயிருக்கேன்னு மெசேஜ் வந்திருக்குக்கா. உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள். எனக்கு எங்கே மெசேஜ் வரும்? நமக்கு தான் கேட்ட கேள்வி ஒன்றுக்கும் பதில் தரலையா? கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசணும். சத்த கட்டாமல் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். இதில் வேலை எனக்கு தான்னு பாட்டு வேற. ஸோ இப்போ இந்த பிள்ளைகிட்ட என்னத்தை சொல்ல? ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, கேட்குதா? ஹலோ, டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வெளில வந்து பேசுகிறேன். இது மூலமாக நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். எவ்வளோதான் அறிவு பணம் இருந்தாலும் பெருமைப்படாதீங்க, தாழ்மையாக இருங்க.